துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கரினுடைய திடீர் ராஜினாமா இன்னைக்கு நாடு முழுவதும் பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஜெகதீப் தன்கர் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 11ஆம் தேதி துணை குடியரசுத் தலைவரா பொறுப்பேற்றிருக்காரு. இவருடைய பதவிக்காலம் முடிய இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கக்கூடிய நிலையில திடீர்னு தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. என்னதான் இவரு ராஜினாமா கடிதத்துல உடல்நிலை காரணம்தான், அதனாலதான் நான் ராஜினாமா செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே கூட இவருடைய இந்த திடீர் முடிவு குறித்து நிறைய சந்தேகங்களும் கேள்விகளும் எழும்பியிருக்கு. முதல்ல காங்கிரசினுடைய செய்தி தொடர்பு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஜெயராம் ரமேஷ் இது குறித்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நேற்று நாடாளுமன்ற அலுவலக ஆய்வுக் கூட்டத்தை ஜெகதீப் தன்கர் ஏற்பாடு செஞ்சிருந்தாரு. நேற்று மதியம் 12:30 மணிக்கு நடந்த இந்த கூட்டத்துல ஒன்றிய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய JP நட்டாவும் கிரண் ரிஜிஜுவும் பங்கேற்றாங்க. ஆனா அதற்கு பிறகு 4 மணிக்கு நடந்த கூட்டத்துல இவங்க 2 பேருமே பங்கேற்கல. அது குறித்த எந்த தகவலையும் ஜெகதீப் தன்கருக்கும் கொடுக்கல. இதனால கோபமடைந்த ஜெகதீப் தன்கர் என்ன பண்ணாருன்னா, இந்த கூட்டத்தை நாளை மதியம் 1 மணிக்கு ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேத்து முடிச்சிட்டாரு. அப்ப இந்த 1 மணிலிருந்து 4 மணிக்குள்ள ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அதனாலதான் ஒன்றிய அமைச்சர்கள் 2 பேருமே இந்த 4 மணி கூட்டத்துல பங்கேற்காம இருந்திருக்காங்க. இதுதான் ஜெகதீப் தன்கரினுடைய ராஜினாமா முடிவுக்கும் காரணமா இருந்திருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்றபடி பார்த்தா ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாத ஜெகதீப் தன்கர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யணும்னு முடிவு பண்ணியிருந்தாலுமே எதற்கு அடுத்த நாள் அந்த கூட்டத்தை ஒத்தி வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வலுவா எழும்புது. இது மட்டும் இல்லாம உத்தரகாண்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஹரிஷ் ராவத் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசாங்கத்துல எங்கேயோ ஏதோ ஒண்ணு நடக்குது, இது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்ட ஜெகதீப் தன்கர் தன்னுடைய மரியாதையை காப்பாத்திக்கிறதுக்காக தான் இந்த ராஜினாமா முடிவை எடுத்திருக்காரு அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம கடந்த 10ஆம் தேதி தில்லியில நடந்த ஒரு நிகழ்ச்சியில பேசின ஜெகதீப் தன்கர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய பதவி காலம் 2027 ஆகஸ்ட்ல தான் முடியுது. ஆனா கடவுள் என்ன நினைச்சிருக்காருன்னு தெரியல, அதுக்குள்ள என்ன முடிவுகள் வேணாலும் மாறலாம் அப்படின்னு பேசியிருக்காரு. அந்த பேச்சுமே இப்ப இவருடைய இந்த ராஜினாமாவுக்கு பிறகு மிகப்பெரிய சர்ச்சை அளிக்கக்கூடிய வகையில இணையத்துல பரவிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியே அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருந்திருக்கு. அதனாலதான் ஏற்கனவே அந்த நிகழ்ச்சியில பேசும்போது கூட ஜெகதீப் தன்கர் இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு பலரும் இணையத்துல விவாதிச்சுட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில தான் இன்னைக்கு நடந்த நாடாளுமன்ற கூட்டத்துல துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கரினுடைய ராஜினாமா குறித்த ஒரு சரியான விளக்கத்தை அரசாங்கம் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்க்கட்சி எம்பிக்கள் எல்லாருமே கேள்வி எழுப்புனாங்க. ஆனா இது குறித்து எந்த ஒரு பதிலையுமே சொல்லாத ஒன்றிய அரசாங்கம் 2 அவைகளையுமே நாளைக்கு ஒத்தி வச்சு இன்னைக்கு நாடாளுமன்றத்தையே முடிச்சிட்டாங்க. ஒருவேளை உண்மையாவே உடல்நிலை காரணமா தான் ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்தாரா, இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது இனிமேதான் தெரிய வரும். ஆனா இந்த ராஜினாமாவிற்கு பின்னாடி மிகப்பெரிய குழப்பம் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெளிவா தெரியுது.